வெல்கம் டு 10PC ஸ்மால் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 7th யூனிட்டில் வந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட் பார்க்கலாம். இது வந்து 1958 வந்து சின்வா அச்சுபி வந்து எழுதியிருக்காரு. இவரோட ஆஃப்ரிக்கன் ட்ரையாலஜின்னு சொல்லிட்டு 3 ஒர்க்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. அதில் இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டும் ஒன்று அப்படி சொல்கிறாங்க. திங்ஸ் ஃபால் அப்பார்ட், அடுத்து நோ லாங்கர் அட் ஈஸ், ஏரோ ஆஃப் காட். இந்த 3 வந்து ஆஃப்ரிக்கன் ட்ரையாலஜி சின்வா அச்சுபியோட ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த டைட்டில் வந்து இவர் எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா WB ஈட்ஸோட த செகண்ட் கம்மிங்ஸ் அப்படின்ற போம்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து இதில் சாப்டர் வைஸ் பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமாக கேரக்டர்ஸ் வந்துட்டு நிறைய வருது. இதில் அப்படியே சாப்டர் வைஸில் ஒரு கேரக்டராக யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக வந்து இதில் முக்கியமான கேரக்டர் வந்து ஒக்கான்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒக்கான்கோ அவர் தான் வந்து இம்பார்ட்டண்டான கேரக்டர் அப்படி சொல்கிறாங்க. தனியாக நம்ம கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் அப்படியே கதையோடையே சேர்ந்த கேரக்டர்ஸ் பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஒக்கான்கோ யார் அப்படின்னா இவர் வந்து இவங்க இந்த இன மக்கள் வந்துட்டு 9 கிராமத்தில் இருக்காங்க. 9 கிராமம் சேர்ந்து தான் வந்து இவங்க வாழ்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. 9 வில்லேஜுக்குமே வந்து இந்த ஒக்கான்கோவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு 18 வயசுலேயே வந்துட்டு அமாலின்ஸ் த கேட் அப்படின்றவரை வந்து ஜெயிச்சிருக்காராமா ரெஸ்லிங்கில். இந்த அமாலின்ஸ் த கேட் அப்படின்றவர் 7 வருஷமாக யார்கிட்டையுமே உமோஃபியாவில் வந்து தோற்றது கிடையாது. ஆனால் வந்து இந்த ஒக்கான்கோ கிட்ட வந்து தோத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்லிங்கில் வந்து நல்ல ஸ்கில்ஃபுல்லாக உள்ளவர் தான் வந்துட்டு இந்த ஒக்கான்கோ. இது உமோஃபியா அப்படின்ற இடத்துல தான் இவர் இருக்கார். இப்போ வந்து இந்த சம்பவம்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கான்கோவை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவர் எப்படிப்பட்ட ஆள்னா ரொம்ப கோவக்காரு, இவர்கிட்ட பொறுமையே இருக்காது, ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லான மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவர் வந்து வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். கோவம் வந்துச்சு அப்படின்னா அடி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவரோட அப்பா யார் அப்படின்னா உனோக்கா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாராமா. இந்த உனோக்கா வந்துட்டு டெப்டர், எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி வச்சுருக்காராமா. இவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க டைம் வந்து 2 டைம். ஒன்று ட்ரிங்க் பண்ணும்போது, இன்னொன்று ஃப்ளூட் வந்து வாசிப்பாராமா. அப்போ உனோக்காவோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்கலாம், ஃப்ளூட்டு. இப்போ ஃப்ளூட்டை வாசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவர் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு 9 வில்லேஜ் இவங்களை சுற்றி உள்ள 9 வில்லேஜ் வந்து சேர்ந்து தான் அந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, இத்தனை பட்டியும் சேர்ந்தது தான், 18 பட்டி சேர்ந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி 9 கிராமம் சேர்ந்து தான் எதனாலும் முடிவெடுக்கிறாங்க. அந்த 9 கிராமத்துக்கும் 9 ஏன்செஸ்ட்ரல் ஸ்பிரிட் கூட வச்சுருக்காங்க. அந்த 9 கிராமத்துக்கும் ரொம்ப பெரிய தலைவர்கள் முன்னாடி இருந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் செத்து போயிருப்பாங்கள்ல, அந்த முன்னோர்கள் வழிபாடு வந்து இவங்க ஒரு கிராமத்துக்கும் ஒரு முன்னோரை வச்சு வழிபடுறாங்க. அடுத்து வந்து இப்போ இந்த உனோக்கா வந்துட்டு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவன் வந்து கடன் வந்து நிறைய பேர்ட்ட வாங்கியிருப்பான்ல, அதில் வந்து ஒக்கோயி அப்படின்ற ஒருத்தன்ட்ட வந்து வாங்கியிருக்கான். இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வாயிலே நுழையாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். ஒக்கோயி யார் அப்படின்னா இவன் வந்து எப்படி வந்து உனோக்கா வந்துட்டு ஃப்ளூட் வாசிக்கிறானோ அது மாதிரி இவன் வந்து ஒஜீன் அப்படின்ற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறான். அவன் ஒஜீன் அப்படின்னு. இந்த ஒக்கோயிக்கு வந்துட்டு 3 ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் வந்து ஒரு மனுஷன் இருந்தார் அப்படின்னா அவனால் வந்து 4 டைட்டில் வந்து வாங்க முடியுமாம்மா. 4 டைட்டில் வாங்கினா அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஆள் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஒக்கோயி வந்து 3வது டைட்டில் வாங்க போகிறானாம்மா. 3வது டைட்டில் என்னென்னா இடிமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3வது டைட்டிலாமா. இந்த டைட்டிலை வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதான். அதனால் இந்த ஒக்கோயி வந்துட்டு உனோக்காவுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு வந்து கடன் கொடுத்துருந்தாராம்மா. அந்த காசை போய் திருப்பி கேட்போம், அப்போ தான் நம்ம 3rd டைட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கேட்கறதுக்கு போகிறான். எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 200 கௌரிஸ் வந்து கொடுத்துருந்தானா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதை போய் கேட்க போகிறான். ஆனால் வந்து இவன் வந்து நான் வந்து பெரிய கடன் வாங்கினவங்களுக்கே திருப்பி கொடுக்கல, உன்கிட்ட வந்து 200 கௌரிஸ் தானே வாங்கியிருக்கேன், அதெல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் வந்து ஒக்கான்கோ வந்து நினச்சி பார்க்குறான், நம்ம அப்பா வந்து இப்படி டெப்டராக இருந்துட்டு போயிட்டா, நமக்குன்னு எதுவுமே வைக்கலை அப்படி சொல்லிட்டு. அடுத்து வந்து சாப்டர் 2 வந்து ஒரு டவுன்
க்ரையர் டவுன் க்ரையர்ன்ற வந்து இந்த தண்டோரா போடுறவனா இவன் வந்துட்டு அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டான ஒஜீனை வச்சு அடிச்சுட்டு நாளைக்கு எல்லாருமே மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்துடுங்க, பைனோ அப்படின்ற இடத்துல கூட்டம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது எல்லாருமே போய் இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒக்கான்கோவை பற்றி சொல்கிறாங்க. இவன் வந்து இது வரைக்கும் 5 பேரை வந்து வெட்டியிருக்கானாமா. 5 பேரோட தலையும் கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்கானாமா. அந்தளவுக்கு பெரிய வீரசூரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வெட்டினவனோட தலையில் வந்துட்டு அந்த மண்டை ஓடில் தான் வந்துட்டு ஒயின் குடிப்பாராமா. இப்போ வந்து அந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து 10,000 பேர் இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஆரேட்டராக யார் இருக்காங்க அப்படின்னா ஒக்புஃபி எசிகோ அப்படின்ற ஒருத்தன் வந்து அந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து இப்போ எதுக்காக நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா பைனோ அப்படின்ற பக்கத்து கிராமத்தில் உமோஃபியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டாங்க. உமோஃபியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து பைனோ அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க கொன்னுட்டாங்க. இது யார் இந்த பொண்ணு அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் ஒக்புஃபி உடோ அப்படின்றவனோட ஒய்ஃபை வந்து கொன்னுட்டாங்க. அது பதிலாக நம்ம அந்த பைனோவை எதிர்த்து ஒன்று வந்து போர் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இறந்து போன பொண்ணுக்கு பதிலாக அவங்க காம்பன்சேஷன் வந்துட்டு அந்த பைனோலேருந்து நமக்கு ஒருத்தரை கொன்னாங்கல்ல, அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரை வாங்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு யங் மேன் அண்ட் வர்ஜின் கேர்ளை வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த பைனோவுமே ஒத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உமோஃபியா வந்து வார், மெடிசன், இது மேஜிக் இதிலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸ். அப்போ அவங்க கூட நம்ம வார் போட்டு ஜெயிக்க முடியாது. அதுக்கு அதில் நம்ம காம்பன்சேஷனே கொடுத்துர்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு யங் மேனையும் ஒரு வெர்ஜின் கேர்ளையும் கொடுக்குறாங்க. இந்த வெர்ஜின் கேர்ளை வந்துட்டு அந்த உடோக்கே கொடுத்துட்றாங்க. உடோவோட ஒய்ஃப் தானே செத்து போயிருப்பாங்க, அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க. அடுத்து இந்த பையனை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஒக்கான்கோக்கு கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒக்கான்கோக்கு வந்து நவோயி அப்படின்ற ஒரு பையன் 12 வயசு பையன் இருக்கான். இந்த பையனோட சேர்ந்து இந்த இப்போ வந்து இந்த பைனோலேருந்து வந்திருக்காங்க அந்த புது பையனும் சேர்ந்து வந்து வளர்றான். இப்போ சாப்டர் 3ல் வந்துட்டு அக்பாலா அப்படின்றது வந்து அவங்க சாமி கும்பிட்ற சாமியாமா. ஸோ அதுக்கிட்ட போய் இந்த குறி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்களாமா. உனாக்கா வந்து ஒரு டைம் வந்துட்டு போய் கேட்குறானாமா, நான் வந்து ஒரு தடவை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அனி அப்படின்ற ஓனர் ஆஃப் த லேண்ட், அதாவது எர்த் காடஸ் அனிக்கு வந்து நான் எப்போதுமே ஒரு சேவலை வந்து பழி கொடுக்குறேன். அதை மாதிரி வந்து யாம் அப்படின்ற கிழங்கு வகையை வந்து இவங்க பயிரிடுவாங்களாம். ஸோ அந்த யாமுக்கு யார் காடுன்னா இஃபிஜிகோ அப்படின்ற காடாமா. இஃபிஜிகோவுக்கும் ஒரு காக்கும் ஆனிக்கும் வந்து ஒரு காக்கு, 2 பேருக்குமே வந்து 2 சேவலை வந்து நான் வந்து பழி கொடுத்துட்டு தான் நான் வந்து விவசாயமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஏன் விவசாயம் வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது, எதுவுமே அறுவடை பண்ணும்போது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குறி சொல்கிற பொண்ணு பேர் வந்து சிக்கா. அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வந்து உன்னை சுற்றி உள்ளவங்கெல்லாம் 7 ஆறு கடந்து பல மைல் தூரம் போயிட்டு ஃபாரஸ்ட்டில் போய் வெர்ஜின் லேண்டு, அதாவது வந்து பயிரிடாத புது லேண்டை வந்து வெட்டி கொத்தி அவங்க வந்து சரி பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் நீ வந்து ஏற்கனவே போட்ட இடத்துல திருப்ப போடுற, உனக்கு வேலை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றனால அதனால் உனக்கு அப்படி தான் வரும். மற்றபடி உனக்கு முன்னோர்களோட சாபமோ கடவுளோட சாபமோ இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு இவன் வந்து எப்படி இறந்து போனான் அப்படின்னா ஸ்வெல்லிங் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த எர்த் காடஸ்க்கு வந்து அது பிடிக்காது. அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஈவில் ஃபாரஸ்ட்டுன்ற ஒரு இடம், தனிமையான இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் இருந்து அப்படியே செத்து போயிடணும். ஈவில் ஃபாரஸ்ட்ன்றது வந்துட்டு இவங்க வந்து சாவறதுக்காக வச்சுருக்க பிளேஸ், நம்ம சுடுகாடு மாதிரி. ஆனால் இங்கே தனிமையில் தான் இருக்கணும். அது மாதிரி ட்வின்ஸ் பிறந்தாலும் அது வந்து ஆகாது, ஊருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ட்வின்ஸ் பிறந்தோடனே ஒரு பாட்டில் வச்சு கொண்டு போய் இந்த ஈவில் ஃபாரஸ்ட்டில் போட்டு வந்துடுவாங்களாம்மா. அப்போ இவனும் வந்துட்டு அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டாலும் அங்கே போய் போட்டு வந்துடுவாங்க போல், சில நோயெலாம் வந்துச்சுன்னா. அது மாதிரி இவனுக்கு வந்து ஸ்வெல்லிங் அப்படின்றது வந்தனால இவனை கொண்டு போய் ஈவில் ஃபாரஸ்ட்டில் வந்து போட்டுடுறாங்க. அப்படி போட போகும்போது எதை மட்டும் கொண்டு போகிறான்னா, இவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஃப்ளூட்டை மட்டும் கொண்டு போகிறானாம்மா. இறப்பு கூட அவனுக்கு நல்ல இறப்பு இல்லை அப்படின்ற மாதிரி உனாக்காவை பற்றி சொல்கிறாங்க, அதாவது ஒக்கான்கோவோட அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இவன் வந்துட்டு இந்த ஒக்கான்கோ வந்து பயிரிடணும்னு சொல்லிட்டு இந்த யாம் சீடை வந்து வாங்குறதுக்கு போகிறான். யார்கிட்ட வாங்க போகிறான் அப்படின்னா
பி நாக்பி நாக்பி அப்படின்றவங்கக்கிட்ட போய் வாங்க போகிறான். இவனுக்கு வந்துட்டு 9 ஒய்ஃபு 30 சில்ட்ரன் இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க போகும்போது பாம் ஒயின் வாங்கிட்டு போகிறானா, ஒரு சேவல் கொண்டு போய் கொடுக்குறானாமா. அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாராமா. இவருக்கு வந்து 9 ஒய்ஃபில் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து அனாசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவன் போகும்போதே இந்த பாம் ஒயின் வாங்கிட்டு போனதுனால அந்த ஒயின் அந்த மரத்தில் பனை மரத்துலேருந்து கல் இறக்குவாங்கல்ல, அவனை பற்றி பேசுகிறாங்க. அப்படி இறக்குறவன் வந்து இப்போ வர வர வந்து ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த அக்பாலான்ற குறி சொல்கிற அந்த சாமி வந்து என்ன சொன்னிச்சுன்னா, நீ பாம் ட்ரீ ஏறின அப்படின்னா செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி சொன்னிச்சாமா. அதனால் வந்து இப்போ ஏற மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த நக்பியும் அவனை பற்றி சொல்கிறான். அவன் வந்து கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். ஒரு தடவை வந்து அந்த குறி சொல்லும்போது உங்கள் அப்பா வந்து செத்து போயிட்டாரு, அவர் ஆத்மா வந்து ஒரு ஆடு கேட்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே ஆடு சாப்பிட்டதில்லை, செத்ததுக்கப்புறம் கேட்குறாரோ அப்படின்னு நக்கல் அடித்தான். அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு அவனை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் இவன் வந்து உனக்கு நான் வந்து ட்வைஸ் 400 yams சீடு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன்கிட்ட 800 yams வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான இசிசோ அப்படின்ற ஒருத்தவங்கிட்டேருந்து 400 சீடு வாங்குறானாமா. இப்போ 1200 சீடு வந்து கொண்டு வரான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் இப்படி சீடு வாங்கினாலும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1/3 பங்கு தான் இவங்களுக்கு சேருமா. மற்ற 2 பங்கு வந்து இந்த சீடு கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு போயிடுமாமா. இதெல்லாம் நினச்சி பார்க்குறான் உட்காந்துக்கோ. அப்போ நம்ம அப்பாவும் இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாரு. எவ்வளோ தான் சீடு வாங்கினாலும் 1/3 பங்கு தான் அவரை சேரும். அதுலேயே அவங்க அப்பாவை, அவங்க அம்மாவை, அவங்க சிஸ்டர்ஸை நம்மளெல்லாம் எப்படி வளர்க்க கஷ்டப்பட்டுருப்பாரு. அவர் கடனாளி ஆகிக்காருன்னா இதுதான் காரணம்னு சொல்லி அவங்க அப்பாவை பற்றி நினச்சி பார்க்குறான். அப்புறம் உமன்ஸ் க்ராப்புன்னு சொல்லிட்டு சில க்ராப்ஸ் இருக்காமா. கொக்கோ, பீன்ஸு, காசாவா இதெல்லாம் வந்து உமன்ஸுக்கானதாமா. கிங் ஆஃப் க்ராப்ஸ் இல்லைன்னா மென்ஸ் க்ராப்னு சொல்லிட்டு யாமை வந்து சொல்கிறாங்க. யாமன்றது கொஞ்சம் ஹார்டானது போல், அது வந்து ஜென்ஸ் தான் அதை வந்து விளைவிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு சிலதான் கொக்கோ, பீனு, கேசவா இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் விதைச்சதுக்கப்புறம் வந்துட்டு 8 மார்க்கெட் வீக்ஸ் வந்து மழையே இல்லையாமா. ஒரு மார்க்கெட் வீக்னால் 4 நாள், 8 மார்க்கெட் வீக்ஸ் வந்துட்டு மழையே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப மழையாக பெஞ்சு இது வந்து இவன் வந்து முன்னாடி நடந்ததை நினச்சி பார்க்குறான். ப்ரெசண்ட்டில் உள்ளதில்லை, முன்னாடி ஒரு காலத்தில் நடந்ததை நினச்சி பார்க்குறான். நான் வந்து இந்த விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு காலத்தில் மழையே இல்லாமல் கிழங்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு தடவை ஓவர் மழை வந்து அழுகி இந்த நிறைய ஃபியூனரல் நடக்கிற மாதிரி எல்லா கிழங்கையும் எடுத்து நிறைய பேர் புதைச்சாங்க. அதில் ஒரு விவசாயி கூட வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ஸ் ஐ சர்வைவ் தட் இயர், அந்த கஷ்டமான வருஷத்துலேருந்தே நான் வந்து சர்வைவ் ஆகிட்டேன். அதனால இனி என்ன நடந்தாலும் என்னால் அதை தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உக்கான்கோ சொல்கிறாரு. அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து உக்கான்கோ திஸ் மீட்டிங் ஆஸ் ஃபார் மென், இது வந்து ஜென்ஸுக்கான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. சி அப்படின்னா வந்து பர்சனல் கார்டாமா. இவனோட பர்சனல் கார்டு நேம் வந்து உக்கான்கோவோடது. இப்போ ஒக்கான்கோ கிட்டே உள்ள அந்த பையன் பேர் வந்து இக்மிஃப்யூனா அப்படின்ற பையனுக்கு வந்து 3 வயசான ஒரு சிஸ்டர் இருக்காமா. இவன் வந்து ஒரு 3 வாரம் வரைக்குமே வந்து 3 மார்க்கெட் வீக்ஸ் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கான். அவங்க வீட்டை விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஒக்கான்கோவையே அப்பாவை ஏற்றுக்கிறான். அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். ஸ்டூல் தூக்கிட்டு போகிறான், பேகு தூக்கிட்டு போகிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே செய்கிறான். பிட்வீன் ஹார்வெஸ்ட் அண்ட் பிளான்டிங், ஒரு செடியை வந்து பிளான் பண்ணுறதுக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இடையில இவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. என்னென்னா வீக் ஆஃப் பீஸ், அமைதிக்காக வந்துட்டு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து யாரையும் அடிக்கக்கூடாது, வெளியூர்லேருந்து வந்தவங்களை கூட அடிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒக்கான்கோ என்ன பண்ணிடுறான்னா அவனோட 3rd ஒய்ஃபை வந்து அடிச்சிட்றான். இது வந்து பெரிய குற்றமாகி போயிடுது அந்த ஊரில். இதனால இவனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனி அப்படின்ற கார்டுக்கு வந்து நீ ஒரு ஆடு, ஒரு பெண் ஆடு, ஒரு கோழி, 100 கவுரிஸ் வந்து லென்த் ஆஃப் கிளாத்து, இதெல்லாம் வந்து நீ வந்து பழி கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த அடித்ததுக்காக பனிஷ்மெண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒக்கான்கோ வந்துட்டு
என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க அந்த ஊரில் உள்ள எசூடு அப்படின்ற ஓல்டஸ்ட் மேன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோடய அப்பா காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது இந்த வீக் ஆஃப் பீஸில் வந்து யாரையாவது அடித்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த அந்த ஊரில் வந்து இழுத்துக்கிட்டே போய் ரோடு ஃபுல்லாக இழுத்துக்கிட்டே போய் அவன் உடம்பெல்லாம் செதஞ்சு சாகிற வரைக்கும் இழுத்துட்டு போய் செத்ததுக்கப்புறம் புதைச்சிருவாங்க. இதுதான் பனிஷ்மெண்ட்டு. ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு நம்ம வீக் ஆஃப் பீஸில் வந்து அமைதி தான் வேணும், ஆனால் அவன் வந்து தப்பு பண்ணுறதுக்காக நம்மளும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அதை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஒபோடாயானி அப்படின்ற ஊரில் வந்து இந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்னா ஈவில் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்களாம் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நவோயும் இக்மிஃபினாவும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதாவது ஒக்கான்கோவோட சொந்த பையனும் இப்போ காம்பன்சேஷனுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல அந்த பையனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. 2 பேரையும் வந்து வேலை வாங்குறான். இவன் வந்து நீ வந்து 400 சீடாக பிரித்து வைங்க, அந்த சீடெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கழுவி எல்லாம் சரி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அமேடியோரா அப்படின்னா வந்து தண்டர் கார்டுன்னு சொல்கிறாங்க. இவன் விதைச்சதுக்கப்புறமே இந்த அமேடியோரா வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தண்டர்னா அப்போ மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க போல். அப்போ இந்த இக்மிஃபினா வந்து சொல்கிறான், அங்கங்கே கான் வந்து முளைச்சிருக்குது. இது வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எஸி அகாடி நவாயின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா டீத் ஆஃப் த ஓல்டு உமன் அப்படின்னு சொல்லுவோம். டீத் ஆஃப் த ஓல்டு உமன்னா எப்படி வந்து ஓல்டு உமனுக்கு அங்கங்கே பல் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே அங்கங்கே க்ராப் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னோன்னையும் இந்த நவோயி சொல்கிறான், ஆமாம் இங்கேயும் ஒரு பாட்டி இருக்கா, அவளுக்கும் அங்கங்கே பல் இருக்கும். அந்த பாட்டி பேர் வந்து நவாயிக்கி அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்து உடாலா அப்படின்ற ட்ரீக்கு அடியில் வந்து வசிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் மழை வந்தோடனே ஏதோ பாட்டு படிக்கிறாங்க. ரெயின் இஸ் ஃபாலிங், சன் இஸ் சைனிங், அலோன் இஸ் குக்கிங் அண்ட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டு படிச்சுட்டு ஓடுறாங்களாமா. அப்புறம் சாப்டர் 5ல் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் த நியூ யாம். இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நியூ யாம் வருதுல்ல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிவிங் தேங்க்ஸ் டு ஆனின்ற எர்த்கார்டுக்கு வந்துட்டு தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா. இல்லை புதுசாக வந்த யாமெல்லாம் வந்து ஏதோ சாப்பாடு மாதிரி ஃபோஃபோ அப்படின்ற ஒரு சாப்பாடு செஞ்சு வெஜ் சூப் வச்சு சாப்பிட்றாங்களாமா. இதில் வந்து இவனுக்கு இந்த ஃபீஸ்ட்டு வந்தாலே இவனுக்கு ஒக்கான்கோக்கு வந்து ஏதாவது சண்டை போடணும் போலே இருக்குமாமா. இப்போ பனானா ட்ரீ வந்து லைட்டாக யாரோ இலையை கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு செகண்ட் ஒய்ஃபை போட்டு 2 அடியை போடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபீஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து இன்லாஸ்லாம் வருவாங்களாமா. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து ரெஸ்லிங் மேட்ச் நடக்குமாமா. இந்த ரெஸ்லிங் மேட்ச் வந்து எக்விஃபின்ற 2வது ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு மொத்தம் 3 ஒய்ஃபாக, அதில் 2வது ஒய்ஃப் வந்து எக்விஃபிக்கு வந்து இந்த ரெஸ்லிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அவளுக்கு 45 வயசு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரெஸ்லிங் மேட்ச் ரொம்ப பிடிச்சி தான் வந்து இவனை இந்த ஒக்கான்கோ வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாளாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு நவோயி 2 யங்கர் பிரதர். நவோயின்றவன் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பையன். நவோயியோட அம்மாவுக்கு பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க, நவோயி மதர்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நவோயி மதர் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. அவளுக்கு வந்து நவோயின்ற ஒரு பையன், அவனுக்கு கீழே 2 யங்கர் பிரதர் வந்து இருக்காங்க. அடுத்து வந்து சாப்டர் 6ல் வந்து ஏன்சியன் சில்க் காட்டன் ட்ரீ. அங்கே வந்து ஒரு சில்க் காட்டன் ட்ரீ வந்து இருக்காமா. இதில் போய் உட்காந்தா யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இப்போ 7 ட்ரம்ஸை வச்சு 3 men வந்து தட்டுன்னு தட்டுறாங்களாமா. இப்போ ரெஸ்லிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மடுக்கா யாருன்னா இந்த ஒக்கான்கோவோட ஃப்ரெண்டான ஒபேரிக்கான்றது ஒக்கான்கோவோட ஃப்ரெண்டு. அவனோட பையன் தான் இந்த மடுக்கா. இவன் வந்து 2 பேரும் இந்த மடுக்கா வந்து இந்த கேமில் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து யார் வந்து இந்த அக்பலான்ற சாமிக்கு வந்து குறி சொல்கிற கேரக்டர் அந்த பிரிஸ்டஸாக இருக்காங்க அப்படின்னா சியாலோ அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. இந்த சியாலோ வந்து எசின்மாவோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. எசின்மா யார் அப்படின்னா ஒக்கான்காவோட 2வது ஒய்ஃபோட பொண்ணு. எக்விஃபின்னு பார்த்தோம்ல 2வது ஒய்ஃப், அவளோட பொண்ணு தான் எசின்மா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து 10 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரிஸ்டஸ் வந்து இனி இவளுக்கு ஒன்றும் ஆகாது, இவனும் உயிர் பொழைச்சிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களாமா. ஏன் அப்படின்னா எக்விஃபிக்கு வந்து நிறைய குழந்தைங்க பிறந்து செத்து போயிடுமாமா. அதில் உயிரோடு இருக்குது இந்த எசின்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் வந்து நடக்குது, ரெஸ்லிங் மேட்ச் நடக்குது. லாஸ்ட்டில் வந்து காஃபோ அப்படின்றவரோட குரூப்போட
தான் அந்த குரூப்பில் உள்ளவங்க தான் ஜெயிக்கிறாங்களாமா. அப்புறம் சாப்டர் 7 நவோயி வந்துட்டு நவோயி வந்து ஒரு ஒரு பையன் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டான், அவன் வந்து ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. லைக் அ மேன், ஒரு மேன் எப்படி நடந்துப்பார் அப்படின்றது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வயலன்ஸ் அண்ட் பிளட் செட்டான கதைகள்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் சொன்னால் தான் ஒரு மேன்லியான ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்து அவனுக்கு டாட்டாய்ஸு பேர்ட்ஸு இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி அதை தான் அவனுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தடவை இவங்க அம்மா சொன்ன கதை வந்து ஏர்த்துக்கும் ஸ்கைக்கும் சண்டை வந்துடுது. அதுக்கு வல்ச்சர் வந்து மெசஞ்சராக போய் ரெயினை வந்து கூட்டிகிட்டு வருது. ஸ்கை வந்து நான் வந்து மழை தரனால தானே எர்த்து நீ நல்லா இருக்க, அதனால நான் மழை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாமா. இப்போ எர்த்து வந்து மெசஞ்சராக வல்ச்சரை அனுப்புது. வல்ச்சர் போயிட்டு மழையை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஒரு கதை வந்து அவங்க அம்மா சொன்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதைகளை தான் விரும்புகிறான், ஒரு பையன் மாதிரி நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அப்புறம் இந்த ஊரில் வந்து லோக்கஸ்ட்டு அப்படின்ற அந்த வெட்டுக்கிளியாக அந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணோம்னா அது வந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமாமா. இதனால அந்த பயிரெல்லாம் நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ஊரில் உள்ள எசூடு அப்படின்ற ஒரு பெரிய மனுஷன், ஒரு வயசான தாத்தா இருந்தார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நம்ம காம்பன்சேஷனை வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த பையன் உமோஃபியாவில் உள்ள ஒரு பொண்ணை கொண்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பதிலாக ஒரு பையனை ஒரு பொண்ணை வந்திருப்பாங்கல்ல, அந்த பையனை வந்து இப்போ கொலை பண்ண போகிறாங்க. அதனால வந்து உன்னை வந்து அவன் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டான். அதனால் அப்பான்னு சொன்னவனை வந்து நீ வந்து கை வைக்கக்கூடாது, அதனால் நீ வந்து கொலை பண்ண போகிறாங்க, நீ வீட்டிலே இருந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உட்காந்துக்கோ என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நான் வீட்டிலே இருந்தேன்னா நான் வந்து ஒரு மேனுன்னு எப்படி நம்புவாங்க, நான் பொம்பளை மாதிரி பயந்துட்டு வீட்டில் இருந்துட்டேன் தானே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் போவான். போகும்போது என்ன ஆகுனா, நவோயிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்பாவை தடுப்பான், ஆனால் நவோயை போட்டு அடின்னு அடிச்சிடுவார் அவர். அதுக்கப்புறம் வந்து இவனை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு டான்ஸு ஓசோ டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் வந்து அந்த வழியில் வருதாமா. இதெல்லாம் பார்த்தா அவன் ஹாப்பியாக போகிறான். 3 வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஊரை விட்டு வந்து, நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க, நம்ம தங்கச்சி எப்படி இருப்பா, இதெல்லாம் யோசித்துக்கிட்டே அவன் போகிறான். அப்போ வந்து சுக்கு அப்படின்ற அவங்களோட காடை பற்றியும் நினச்சிட்டு போகிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தவங்க இவனை வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்தோடனேயுமே இவன் வந்து ஃபாதர் அப்படி சொல்லிட்டு ஓடி வரான். இவன் உட்காந்துக்கிட்ட என்னை அடிக்கிறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனே வந்து வெட்டி கொண்டாரான். இது வந்து வெட்டி கொண்டோடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. நவோயி வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போ ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு ட்வின் பேபி பிறக்குமா, அதை பாட்டில் போட்டு கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் போடும்போது, ஈவில் ஃபாரஸ்ட்டில் போடும்போது ரொம்ப மனசு வருத்தப்பட்டானா. அதே மாதிரி ஃபீலிங் வந்து இப்போ இந்த பையனை கொன்னதுக்கப்புறமா அவனுக்கு அந்த ஃபீலிங் வருதாமா. அப்போ இவருமே உட்காந்துக்கவுமே 2 நாளாக எதுவுமே சாப்பிடல, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ எசின்மான்ற 2வது ஒய்ஃபோட பொண்ணு வந்து, அப்பா நீங்கள் 2 நாளாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு மற்றதெல்லாம் கொண்டாந்து தர்றா. உடனே வந்து இவன் யோசிக்கிறான், நான் 5 பேரை வெட்டி கொண்டு வந்திருக்கேனே, ஆனால் அப்போல்லாம் எனக்கு மனசு வலிக்கலை, இப்போ ஏன் நான் இப்படி இருக்கேன், நானும் வந்து என்ன ஒரு கேர்ளாக மாறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் வந்து ஒபேரிக்கா வந்து இவனோட ஃப்ரெண்டு ஒபேரிக்கா வந்து ஒரு ஆரஞ்சு ட்ரீக்கு நடுவில் நிற்கிறான், உட்காந்துருக்கான். அப்போ வந்து இவனை வந்து கூப்பிட்றான், உட்காந்துக்கோ, என் பொண்ணுக்கு வந்து சூட்டர் வந்து வராரு, பிரைடு ப்ரைஸ் வந்து பேசணும், நீயும் வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சன்னு மடுக்காவும் வந்துடுறான். உடனே வந்துட்டு நவோயி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கான், அவன் கூட இருந்த பையனை இப்படி கொண்டுட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. மை சில்ட்ரன் டு நாட் ரிசம்பிள் மீ, இவனும் வருத்தப்படுறான், என்னோடய குழந்தைங்களாம் என்னைய மாதிரியே இல்லை, எல்லாம் வந்து ஒரு உமன்லி இதாக இருக்குதுங்க, ஒரு மேன்லி மாதிரி இருக்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துக்க வந்து ஃபீல் பண்ணுறான். உடனே ஒபேரிக்கா சொல்கிறான், உங்கள் அப்பாவுமே அப்படி தான் இருந்தார், அதனால உங்கள் அப்பா மாதிரி உன்னோட குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஆனால் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒபேரிக்காவுமே அட்வைஸ் பண்ணுறான், நீ பண்ணது வந்து தப்பு, அந்த பையன் உன்னைய ஃபாதர் தானே சொன்னான், நீ எதுக்கு வந்து கொன்னன்னு. உடனே அதுக்கு இவன் சொல்கிறான், ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் பிளட், நான் வந்து ரத்தத்தை பார்த்து வந்து பயப்பட மாட்டேன், அதனால தான் கொன்னேன். இஃப் ஐ வேர் யூ, நான் உன்னை மாதிரி நான் இருந்திருந்தேன்னா ஐ வுட் ஹாவ் ஸ்டேட் அட் ஹோம், நான் வீட்டிலே இருந்திருப்பேன், நான் வந்து நான் வந்து ஒபேரிக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே சொல்கிறான். அதுக்கு ஒபேரிக்கா சொல்கிறான், இந்த செஞ்சதுக்காக உன் ஃபேமிலி மேலே வந்து காடஸ் வந்து கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு
இந்த ஊரில் வந்து ஒசோ அப்படின்ற டைட்டில் எடுத்தவங்க வந்து இந்த பாம் ட்ரீலேருந்து ரொம்ப ரொம்ப உயரமான பாம் ட்ரீலேருந்து எதுவும் எடுக்கக்கூடாது போல், இந்த வைன் எதுவும் எடுக்கக்கூடாது, அந்த கல் இறக்குவாங்கல்ல அதெல்லாம் செய்யக்கூடாது போல், அதெல்லாம் வேறு யாராவது தான் எடுக்கணுமாம்மா. அதுக்கு ஒபேரிக்கா வந்து வருத்தப்படுறான், இந்த டைட்டில்லாம் ஒரு டைட்டிலாக, இது நம்ம எதுக்கு எடுத்தோம், வேஸ்ட்டு, அதனால் நமக்கு நம்ம மரத்தில் உள்ளது கூட நம்மளால் அனுபவிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மடுகாக்கு வந்து 16 வயசுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் பொண்ணு பேர் வந்து அக்கூக்கி அப்படின்ற பொண்ணுக்கும் 16 வயசு. அந்த அக்கூக்கிக்கு தான் இப்போ வந்து பிரைட் ப்ரைஸ் வந்து பேச போகிறாங்க. இவன் வந்து எல்லோ அண்ட் ரெட் கலரில் பேங்கிள்ஸ் போட்டிருக்கா. அப்புறம் ஜிகிடின்னா அந்த வேஸ்ட்டில் சுற்றி போடுற அந்த ஒடியான மாதிரியாமா இதெல்லாம் போட்டிருக்காலாமா. அப்புறம் மாப்பிள்ளை வந்து வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இபின்றது வந்து பையன் பேராமா. அவனுக்கு வந்து 25 வயசா. இவங்க வந்துட்டு ப்ரூம் ஸ்டிக்ஸ் 30 ப்ரூம் ஸ்டிக்ஸ் வந்து தராங்களாமா. அப்புறமா வந்து பிரைடு ப்ரைஸ் தான் வந்து 20 பேக்ஸ் கௌரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உமோன்சோ அப்படின்ற இடத்துல வந்து இந்த மாதிரி வரதட்சணைலாம் கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போது சாப்டர் 9 வந்து இவரோட செகண்ட் ஒய்ஃப் எக்விஃபி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களோட பொண்ணு எசின்மாக்கு வந்து இபா அப்படின்ற ஃபீவர் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்விஃபிக்கு வந்து 10 குழந்தைங்க பிறந்திருப்பாங்களாம். அதில் 9 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. பிலோ 3 வயசுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்குது. அதுக்கப்புறம் நவோயி வந்து நவோயோட சேர்த்து 3 சன்ஸை வந்து நவோயோட அம்மா வந்து நல்லபடியாக பெற்றெடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆடு வந்து பரிசு கொடுக்கணுமா. 3 சன்ஸ் வந்து பெற்றுட்டாங்க அப்படின்னா ஆடு வந்து பரிசு கொடுக்கணுமா. ஸோ இவர் வந்து ஒரு ஆடு வந்து கொண்டு போய் கொடுக்குறாரு. எசின்மாக்கு வந்துட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்டர் 10 வந்துட்டு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. அதில் 9 ஸ்டூல்ஸ் வந்து போகிறாங்க. 9 ஸ்டூலுமே 9 வில்லேஜில் உள்ள 9 ஏன் சிஸ்டர் வந்து முன்னாடி உள்ள இறந்து போனவங்களை கும்பிடுவாங்கள்ல, அவங்களுக்காக 9 ஸ்டூல் போட்டு ஏதோ கும்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு லீடர் ஆஃப் த 9 வாஸ் கால்டு ஈவில் ஃபாரஸ்ட். இந்த ஈவில் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து லீடர் ஆஃப் த 9 வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த 9 வில்லேஜில் உள்ளவங்களும் வராங்களாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லேஜ் ஆஃப் உமோஃபியா ஆர் சில்ட்ரன் ஆஃப் எரு எல்டஸ்ட் ஆஃப் த 9 சன்ஸ். இந்த 9 இருக்காங்கள்ல, 9 வில்லேஜில் இந்த 9 ஏன் சிஸ்டரையும் கும்பிட்றாங்கல்ல. இதில் வந்து எரு அப்படின்றவங்க தான் வந்துட்டு மூத்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சாப்டர் 11 வந்துட்டு எக்விஃபி வந்து அந்த எசின்மாக்கு சில கதைகள்லாம் சொல்கிறா. அவள் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றனால பேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபீஸ்ட் வந்து ஸ்கையில் வச்சுச்சு. ஸ்கை வந்து ஃபீஸ்ட் வந்து பேர்ட்ஸுக்கு வச்சுச்சு. அதில் டாட்டாய்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. டாட்டாய்ஸ் வந்து ஒரு கன்னிங்கானது அப்படின்னு சொல்கிறனால அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் டாட்டாய்ஸ் வந்து 2 மாதமாக அதை சாப்பிடவே இல்லை. அதனால் டாட்டாய்ஸ் நானும் வரேன், நான் ரொம்ப மாறிட்டேன், முன்ன மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி பேர்ட்ஸ் கிட்ட கெஞ்சுது. பேர்ட்ஸ் வந்து ஆளுக்கு ஒரு ஃபெதர் வந்து கொடுக்குறாங்களாமா. டாட்டாய்ஸ் வந்துட்டு நான் அதுதான் புரியும், ஒரு ஆரைட்டர் மாதிரி எல்லாமே பேசுது. உடனே வந்து நம்மளாம் நம்மளோட நேம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதில் அதோட பேரை வந்து ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்குது. உடனே அங்கே போயிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடெலாம் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கீங்க இந்த ஃபீஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னையும் அங்கே உள்ளவங்க வந்து ஆல் ஆஃப் யூ உங்கள் எல்லாத்துக்குமே தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையும் உடனே இந்த டாட்டாய்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு தான் சொல்கிறாங்க, அப்போ எனக்கு தான் எல்லா சாப்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்ருது. அப்போ அது கன்னிங் வந்து மாறலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர்ட்ஸும் அதுக்கு டாட்டாய்ஸ்க்கு கொடுத்து அதோட ஃபெதர்ஸை பிடுங்கிட்டு போயிடுதுங்க. இதில் ரொம்ப கோவமானது கிளி மட்டும்தான். பேரட் கிட்டே போய் சொல்லுது இந்த டாட்டாய்ஸு, ஐயோ நான் ஸ்கைக்கு வந்துட்டேனே, எல்லோரும் ஃபெதரெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க, நான் கீழே வந்து செத்து போயிடுவேன், அதனால் என் ஒய்ஃப் கிட்டே போய் ரொம்ப சாஃப்டான ஸ்மூத்தான திங்ஸ் என்னென்ன இருக்கோ பெட்டு இந்த மாதிரி பட்டதெல்லாம் எடுத்து போட சொல்லு, நான் மேலேருந்து குதிச்சிட்றேன்னு சொல்லிட்டு. உடனே பேரட்டுக்கு சரியான கோவம். உடனே போய் அவன் ஒய்ஃப் கிட்டே போயிட்டு உன் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஈட்டி கத்தி இந்த மாதிரி ஷார்ப்பானதெல்லாம் வீட்டு வாசலில் வைப்பியாமா சொன்னான் அப்படி சொல்லிட்டு போயிடுது. உடனே அது அங்கேருந்து மேலேருந்து குதிக்கும்போது அது டாட்டாய்ஸோட ஷெல் வந்து கிராக் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து டாட்டாய்ஸ்க்கு வந்து ஷெல்லெல்லாம் கிராக் ஆன மாதிரி தெரியுது இப்போ அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து எசின்மா கிட்ட சொல்கிறாள். அவள் காய்ச்சலாக இருக்கால, அதனால அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த கதைகள்லாம் சொல்கிறாள்.
இப்போ இந்த சியாலோ பிரிஸ்டஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிஸ்டஸ் ஆஃப் அக்பாலா சியாலான்ற குறி சொல்கிறத பார்த்தோன்னா அந்த லேடி வந்து இப்போ எசின்மாவை தூக்கிட்டு போயிடுது. எங்கன்னா அந்த குறி சொல்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுது. இந்த குழந்தைங்கனாலே பயப்படுவாங்கல்ல, இந்த சாமி வர மாதிரி கற்றுனாலாம். உடனே ரொம்ப பயந்து அழறா. உடனே எக்விஃபி சொல்கிறா, இல்லை நீ வந்து அவங்க சாமி தான், ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டும் இந்த எக்விஃபியும் உட்காந்துக்கவும் எக்விஃபியும் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. இவ வந்து அந்த குகைக்குள்ளே கொண்டு போய் அந்த குழந்தைய ஏதோ பண்ணுறா, என்னென்னா அந்த மந்திரிக்கிறது இந்த மாதிரி ஏதோ பண்ணுறா. இப்போ வந்துட்டு சாப்டர் 12 வந்து ஒபெரிக்காவோட பொண்ணுக்கு வந்து உரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்படின்னா வந்து ஏதோ அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ஒயின் கொண்டு வந்து தருவாங்களாமா எல்லாமே. அது வந்து ஒரு உமன் செரிமனி அப்படி சொல்கிறாங்க. இதில் சென்ட்ரல் ஃபிகர் வந்துட்டு பிரைடோட மதர்னு சொல்கிறாங்க. இப்போ நவோயி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட 4 சில்ட்ரனையும் கூட்டிகிட்டு வராங்க. ஒஜிகோ யார் அப்படின்னா, ஒஜிகோ வந்துட்டு இவர் ஒக்கான்கோட 3வது ஒய்ஃபு. நவோயி மதர் வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபு, எக்விஃபி 2வது ஒய்ஃபு, 3வது ஒய்ஃப் வந்து ஒஜிகோ. 3 ஒய்ஃபு. இப்போ எல்லாருமே இந்த ஃபீஸ்ட்டுக்கு வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆடு கோழி இதெல்லாம் அடித்து போடுறாங்களாமா, எல்லாமே சாப்பிட்றாங்களாமா. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா அந்த ஊரில் உள்ள எல்லாருமே வந்து அந்த வீட்டில் போய் சமைக்க போகணுமா. ஏன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருமே இந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த வீட்டுக்கு சாப்பிட வருவாங்களாமா. அதனால் எல்லா லேடிஸுமே வந்துட்டு அந்த வீட்டில் தான் போய் சாப்பிடுவாங்களாம், வேலையும் பார்த்து கொடுப்பாங்களாமா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு வந்து எசில்போ அப்படின்றவங்களோட மாடு வந்து கட்டியிருந்தது வந்து அவுத்துட்டு போயிடுச்சு. அந்த மாடை வந்து போய் துரத்தி விடணும் வாங்க எல்லாரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாடு ஆடெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா ஜென்ஸ் வந்து துரத்த போக மாட்டாங்களாமா, லேடிஸ் தான் துரத்த போவாங்களாமா. ஸோ இப்போ இங்கே தான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்க லேடிஸ்லாம் ஓடுறாங்க துரத்துறதுக்கு. இங்கேருந்து எல்லோரும் போயிட்டால் எப்படி சமைக்கிறது, அதனால் ஒரு 5 பேர் மட்டும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு 5 பேர் மட்டும் இங்கே இருந்துட்டு மற்றவங்க எல்லாம் போகிறாங்க. அப்போ இந்த லேடிஸ் எல்லாருமே கட்டாயம் இந்த ஆடு மாடு அவுத்துட்டு போயிடுச்சுன்னா துரத்துறதுக்கு வரணுமாமா அந்த வீட்டில். அப்படி வரலன்னா ஃபைன் போட்டுருவாங்களாம். அதில் 2 பேர் வரலன்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா மாக்போஃபோ அப்படின்றவளுக்கு வந்து இபா அப்படின்ற காய்ச்சல் வந்திருக்காமா, அதனால் அவள் வரலையா. உடன்கோ அப்படின்றவளுக்கு வந்து குழந்தை பிறந்து 28 நாள் ஆகுதாமா, அதனால் அவளும் வரலையாமா. மற்ற எல்லாமே போய் அந்த மாடெல்லாம் துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒக்கிக்கிக்கு வந்துட்டு ஒரு 30 பார்ட்ஸாவது இந்த ஒயின் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வீட்டிலேருந்து 50 பார்ட்ஸ் ஒயின் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒக்கான்கோ வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்னோடய பொண்ணு வந்து பையனாக பிறந்திருக்கலாம், எசின்மா வந்து பையனாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறம் இப்போ இந்த பிரைடு வந்துட்டு 28 days வந்துட்டு அந்த பையனோட வீட்டில் போய் இருக்கணுமாமா. 7 மார்க்கெட் வீக்கு, ஒரு மார்க்கெட் வீக்குக்கு 4 நாள், 7 மார்க்கெட் வீக்னா 28 days வந்து அந்த பையன் வீட்டில் போய் இருக்கணுமாமா. ஸோ அப்படி போகும்போது எல்லாருமே அவளை ப்ளஸ் பண்ணி எல்லாமே திங்ஸ் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அதில் வந்து இவன் உட்காந்துக்கு வந்து 2 சேவல் வந்து அவளுக்கு கொடுத்து அனுப்பி விட்றான். இப்போது சாப்டர் 13 வந்து இந்த வயசான ஒருத்தர் இருப்பார்ல எசுடு, அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இவர் தான் வந்து இந்த ஊர்லேயே வந்து 3 டைட்டில் எடுத்தவரான். அதிகபட்சம் 4 டைட்டில், 4ல் 3 எடுத்தவர் வந்து இவர் தான். அது இல்லாமல் இவர் வந்து உட்காந்துக்கு அட்வைஸ் கூட பண்ணியிருப்பார்ல, நீ வந்து அந்த பையனை வந்து கொலை பண்ணாத, உன்னோட கை வந்து அவன் மேலே பறக்கூடாது, உன்னை அப்பான்னு சொல்லி கூப்பிட்றான் அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பார்ல. அந்த தாத்தா வந்து செத்து போயிடுறாரு. செத்து போனோடனையும் இவர் வந்து ஒரு வேரியர் மாதிரி நம்ம ஃபியூனரல் பண்ணணும், நம்ம ஊரில் இவர் தான் ரொம்ப வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி பிளான் பண்ணும்போது இவரோட பையன் 16 வயசு பையனுக்கு திடீர்னு ரத்தம் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒக்கான்கோ வந்து அப்படியே சந்தோஷத்தில் இவனை வந்து வேரியர் மாதிரி ஃபியூனரல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களா. அந்த டான்ஸ் ஆடும்போது இவன் கை பட்டு தெரியாமல் இவனோட கன்லேருந்து புல்லட் போயிடுது. உடனே அந்த பையன் வந்து செத்து போயிடுறான். அந்த பையன் செத்தோடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களாமா. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே, அவங்க வீடு எல்லாத்தையும் கொளுத்திடுவாங்களாம். அதான் பனிஷ்மெண்ட்டாக. உடனே இவன் என்ன பண்ணுறான், உபரிக்கா வந்து என்னோடய ஃப்ரெண்டு தானே, உடனே உபரிக்கா இவன் வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இவன் வீட்டில் மாற்றி வச்சாரான். இப்போ வந்து பாண்டா அப்படின்ற வில்லேஜுக்கு வந்து இவன் போயிடுறான் 7 வருஷத்துக்கு. இந்த பாண்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவோட ஊர். அந்த ஊருக்கு வந்து போயிடுறான். இப்போ இந்த ஊரை விட்டு போயிடுறான்.
இப்போ பார்ட் டூவில் சாப்டர் 14 வந்து அவங்க அம்மா ஊரில் போனோடனே அவங்க தாய் மாமா வந்து உச்செண்டு அப்படின்றவர் அவங்க தாய் மாமாவா. உச்செண்டு வந்து என்ன பண்ண ஏது பண்ணான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படி சொன்னோனையும் நீ ஃபீமேல் தப்பு தான் பண்ணியிருக்க, மேல் தப்புனா தெரிஞ்சு கொலை பண்ணுறதாமா, ஃபீமேல் தப்புனா தெரியாமல் கொலை பண்ணுறதாமா. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உச்செண்டுக்கு வந்து ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பாண்டாவில் வந்து அவங்க உக்காங்கோட மதரை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அடக்கம் பண்ணதப்போ நீ வந்த, அதுக்கப்புறம் நீ வரல அப்படி சொல்லிட்டு உச்செண்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உச்செண்டு 5 சன்னு, உச்செண்டுக்கு வந்து 5 சன் இருக்காங்க போல். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறது 2 சன்னும் ஒரு பொண்ணும் வந்து பக்கத்தில் இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து இவனுக்கு வந்து 5 சன் இருக்காங்க. இந்த 5 சன்னுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் வந்து விவசாயம் தான் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஆளுக்கு 300 சீடு வந்து உங்களுக்கு தாரோம், யாம் சீடு வந்து தாரோம், நீங்கள் இங்கே விவசாயம் பண்ணுங்கள் அப்படி சொன்னோடனே ஆளுக்கு 300 சீடு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து யங்கஸ்ட் ஆஃப் உச்செண்டு சன்னு, இவனோட சின்ன பையன் பேர் வந்து அமிக்யூ இவனுக்கு வந்துட்டு புதுசாக இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஹேட் 6 wife, இவன் சொல்கிறான் எனக்கு வந்து 6 ஒய்ஃப் இருக்காங்க. ஐ buried 22 children, நான் 22 சில்ட்ரனை புதைச்சிருக்கேன். எனக்கு 6 ஒய்ஃப் இருந்தாங்க, ஆனால் இப்போ ஒய்ஃப் யாருமே கிடையாது, எல்லாத்தையுமே நான் வந்து புதைச்சிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கணும், நீ ஒரு 7 வருஷம் தானே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி என்னோடய பொண்ணு வந்து அக்யூனி அப்படின்ற பொண்ணு வந்துக்கு பிறக்கிறது எல்லாமே ட்வின்ஸாக தான் பிறக்குது. அதனால் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஈவில் ஃபாரஸ்ட்டில் போட்டுடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து எத்தனை குழந்தை பிறந்தாலும் ட்வின்ஸாக தான் பிறக்குது. அப்போ அந்த குழந்தைலாம் வந்து அது எவ்வளோ மன வருத்தப்படும், இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு இவனுக்கு சமாதானம் சொல்கிறாரு. சாப்டர் 15 வந்து 2 வருஷம் கழித்து ஒபேரிக்கா வந்து இவனை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்துட்டு உன்னோட சீட்ஸ் எல்லாம் நான் விற்றுட்டேன், சில சீட்ஸை வந்து இது ஷேருக்கு கொடுத்துருக்கேன், நீ வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரு. அப்போ உச்செண்டு வந்து நீ உங்கள் அப்பாவும் இந்த ஊர் தான், உங்கள் அப்பாவுக்கும் நிறைய பேரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்செண்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அபேமி அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து இப்போ இல்லாமலே போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒபேரிக்கா வந்து நவோயி வந்து உன்னை கேட்டதாக சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 years லேட்டராக வந்து வராரு ஒபேரிக்கா திரும்ப பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம ஊரில் வந்து மிஷினரிஸ்லாம் நிறையா வந்துருச்சு, உமோஃபியாவில் வந்து சர்ச்லாம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இவனை எப்படி சொல்கிறது, எஃபுலிஃபு அப்படின்றவன் வந்து கன்வெர்ட் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சியாலோ அப்படின்ற ப்ரீஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து 6 பேர் வந்திருக்காங்க, 6ல் ஒருத்தன் தான் ஒயிட் மேனு, மற்றவங்க எல்லாமே நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான் கன்வெர்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சன் ஆஃப் காட் வந்து ஜேசு கிறிஸ்ட் அப்படின்றவங்க வந்து கும்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ட்வின்ஸாக பிறக்குது இல்லை, அந்த மாதிரி பட்டவங்களும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க அவங்க குழந்தைங்களை காப்பாற்றுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ பாண்டாலையும் வந்துட்டு கேட்குறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் கட்டணும்னு சொன்னோன்னே அவங்க எந்த இடத்த கொடுக்குறாங்களா, ஈவில் ஃபாரஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஈவில் ஃபாரஸ்ட்டில் யார் போய் 4 நாள் இருந்தாலும் செத்து போயிடுவாங்கன்ற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது. இப்போ இங்கே பாண்டாலையும் ஒரு 3 பேர் வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. கியாகா அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு வந்து இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமோஃபியாவில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக நம்ம வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை சேர்ந்தவங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போது இந்த ஈவில் ஃபாரஸ்ட்டில் இவங்க சர்ச் கட்டி 28 நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் எந்த வித தப்பும் நடக்கலை. அப்போ என்னடா நம்ம சாமி இவங்களை கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீக்கா அப்படின்றவங்களும் இதில் கன்வெர்ட் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நீக்காக்கு வந்து வெறும் ட்வின்ஸாகவே தான் பிறக்குதான், அதனால் அவங்க குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக இவங்களும் கன்வெர்ட் ஆகிடுறாங்க. உட்காந்துக்கு வந்து தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு, நான் ஒரு ரோரிங் ஃப்ளேம் மாதிரி இருந்தேன், ஆனால் என் பையன் வந்து அந்த ஃபயரில் வர சாம்பல் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ எல்லாத்துக்குமே பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எது அப்படின்னா உமோஃபியா தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உமோஃபியாக்குள்ளே வந்துட்டு இந்த உட்காந்துக்கவுல வர முடியலை. இந்த சர்ச்சை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப அந்த தீண்டத்தகாதவங்களாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பட்டவங்க, இந்த ட்வின்ஸு பிறந்தா செத்து போகிற அந்த மாதிரி பட்டவங்க, யாரெல்லாம் வந்து இந்த ஊர்னால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஒசு அப்படின்ற இன மக்களை இவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்களாம். ஸோ அவங்களெல்லாம் இவங்க சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஜடை மாதிரி இவங்க முடி வளர்த்துருப்பாங்களாம், அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் அவங்கள சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒசு இன மக்கள் வந்து ஈவில் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் அவங்கள வந்து புதைப்பாங்களாமா, அவங்கள வந்து அப்படி ஒதுக்கி வச்சுருந்தாங்களாம். ஸோ அவங்கள வந்து இவங்க சேர்த்துக்கிறாங்க.
இப்போ வந்து 7 வருஷம் வந்து உட்காந்துருக்க முடிய போது லாஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டில் இருக்கார். இப்போ வந்துட்டு 2 ஹட்டு இப்போ எனக்கு 2 வீடு வந்து கட்டணும், அங்கே வந்துட்டு என் வீடெல்லாம் எரிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறம் வந்து இப்போ அவங்க ஒய்ஃப்லாம் ரெடியாகிறாங்க இவங்களை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு ஃபீஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இங்கே பாண்டாவில் 7 வருஷம் இருந்தாங்கல்ல, அதனால் அவங்களுக்குலாம் ஒரு ஃபீஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் சாப்டர் 20 வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் பிளேஸ், அவனோட இடத்த வந்து அவன் இழந்திருப்பான்றது அவனுக்கு தெரியுது. ரெண்டு ஹட்டு வந்து கட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க குழந்தைங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதில் வந்துட்டு இந்த நவோயை மட்டும் வழங்க மாட்டான், மற்ற பிள்ளைங்களையாவது நம்ம வந்து ஒசு டைட்டில் வந்து எடுக்கிறதுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எசின்மாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணுற வயசு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெனி மெசஞ்சர் ஃப்ரம் உமுருலேருந்து சில மெசஞ்சர்ஸ்லாம் வராங்களாமா. என்ன அப்படின்னா அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஒயிட் மேன் வந்து வந்திருக்காங்க, உமுருன்ற இடத்துல தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் பேசிக்கிறாங்க, நம்ம இவங்க மேலே கை வச்சோன்னா அபேமி எப்படி அழிஞ்சிச்சோ அந்த மாதிரி நம்மளை அழிச்சிருவாங்க, அனிட்டோன்றவனை எப்படி வந்து தூக்கில் போட்டாங்களோ அது மாதிரி நம்மளை தூக்கில் போட்டுருவாங்க, அதனால நம்ம இவங்க கிட்டலாம் நம்ம எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 21 வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரங்க வந்ததுக்கப்புறம் பாம் ஆயில் அண்டு காட்டனுக்குலாம் நல்ல ப்ரைஸ் கிடைக்கிது, இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய லாபம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. இப்போ இந்த மிஷினரிஸ்க்கு ஹெட்டாக வந்து ப்ரவுன் அப்படின்றவர் இருக்கார். இவர் கொஞ்சம் நல்லாவே சமாதானமாகவே இந்த ஊர் மக்கள் கூட பேசுகிறாரு எல்லாமே. எனோக் அப்படின்ற ஒருத்தன் வந்து எப்போ பார்த்தாலும் வம்பளுத்துக்கிட்டே இருப்பானா இந்த ஊர் மக்களில். இந்த சாக்ரெட் ஸ்னேக் ஒருத்தவங்க ஒன்று கடவுளுக்கு வந்து ஒரு ஸ்னேக் ஒன்று வளர்த்துருப்பாங்களா, அதை வந்து இவன் வந்து கொன்று சாப்பிட்டுட்டான் அப்படின்னு இந்த எனோக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரவுன் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிலாம் கட்டி இந்த மக்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ நவோயுமே வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டான். இது ஒக்கான்காவுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அவன் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகி ஐசக் அப்படின்னு அவனோட நேமை வந்து மாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ ட்ரைனிங் காலேஜுக்கு வந்து இவன் ஒரு ட்ரைனிங் காலேஜுக்கு போய் ட்ரைனிங் போகிறான். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப வருத்தப்படுறான். மிஸ்டர் ப்ரவுன் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு பதிலாக யார் வராங்கன்னா ரெவரன் ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து வராரு. இந்த ஜேம்ஸ் ஸ்மித் வந்து எப்படிப்பட்டாங்கன்னா அவரை மாதிரி ப்ரௌனை மாதிரி சமாதானம் பேச மாட்டார், எதுனாலும் வந்து அடிதடி அந்த மாதிரி ஆட்கள். அதனால இவன் வந்தவொடனே என்ன பண்ணுறான்னா ஒரு உமன் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறான் சர்ச்லேருந்து. எதுக்காகனா அவன் வந்து அவள் குழந்தைய வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொன்றுவாளாமா, அதனால் அவளை வந்து இது பண்ணுறாரு. இந்த எனக்கு வந்து இவன்கிட்ட வந்து வம்பளுக்கிறான் ஏதோ. அப்போ வந்து இப்போ ஜாதி கலவர மாதிரி ஆயிடுது. அப்போ இவங்க எக்வூஃபு இவங்க வந்துட்டு இந்த 9 என் சிஸ்டருக்கும் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் கொண்டு போகிறாங்க. அதை வந்து இந்த எண்ணுக்கு வந்து இந்த சரியான டைம் சொல்லிவிட்டு இவங்களுக்கும் இந்த கிறிஸ்டியன்ஸுக்கும் நடுவில் வம்பளுத்து விட்றான். அதுக்கப்புறம் வந்து இந்த சண்டையில் இந்த சர்ச்சை போய் இடிச்சிட்றாங்க. இவங்கெல்லாம் இந்த ஊர் மக்கள்லாம் சர்ச்சை இடிச்சிட்றாங்க. 2 days ஆஃப்டர் வந்துட்டு இந்த ஊரில் உள்ளவங்க வந்து அந்த போலீஸு அந்த வெள்ளைக்காரங்களை சேர்ந்தவங்க இவங்க ஹை பிளேஸில் உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு ஒயிட் மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு தலைவர்களை ஒரு 4 பேர் 5 பேரை வர சொல்லி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி பயங்கரமாக அடி கொடுத்துட்றாங்க. இதில் வந்து உக்காந்துக்கவும் ஒருத்தவன் அந்த அடி வாங்கினதில் இப்போ வந்து வீட்டுக்கு வர்றேன். இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இவங்கள பார்க்குறாங்க, பயங்கரமாக அடி வாங்கி நடக்க முடியாமல் நடந்து வராங்க. வந்தோடனே எசின்மா வந்து வார் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா, இப்போ நீங்கள் எத்தனை பேர் கொண்டிருக்கீங்க, என்னங்க இந்த ட்ரெஸ்ஸாக போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். ஒக்குடு அப்படின்ற வந்து வார் சாங் வந்து படிக்கிறவனாமா. அந்த வார் சாங்கெல்லாம் நினச்சி பார்க்குறான். இசைக்கி அப்படின்ற ஒரு பையனை வந்து இவங்க வந்து சேர்த்துக்கக்கூடாது, இவன் வந்து வார்க்கு அகைன்ஸ்டாக பேசுவான், சமாதானம் பேசுவான், அதனால் இவனை சேர்க்கக்கூடாது, இப்போ நம்ம எப்படியாவது வார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒக்கான்கோவோட சேர்த்து 6 பேரை ஜெயிலில் போட்டிருப்பாங்கள்ல, அதில் ஒக்கிக்காவும் ஒருத்தனாமா. இவன் வந்து உமோஃபியாவில் வந்து பேசுகிறான் எல்லாருக்கிட்டையும், இந்த மாதிரி அடித்தாங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஹெட் மெசஞ்சர் இப்போ வந்துட்டு அவங்க அந்த ஒயிட் மேன் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஹெட் மெசஞ்சர் வரான். இந்த மெசஞ்சரை வந்தோடனே இந்த உக்கான்க்கு வந்து கோவத்தில் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவன்கிட்ட இருந்த கன் எடுத்து சுட்டுறான். நீங்கள் வந்தனால தானடா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது. உடனே டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வரைக்கும் போயிடுது. டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து சாப்டர் 25 வராரு. டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ஹெட் மெசஞ்சரை வந்து யார் வந்து கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஒபேரிக்கா கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. ஒபேரிக்கா கிட்ட கேட்டோடனையும் ஒபேரிக்கா சொல்கிறான், we can take you where he is, எங்கே அவன் இருக்கான்றதை நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், and perhaps
ஆஃப் யுவர் மென் வில் ஹெல்ப் அஸ், உங்களை சேர்ந்த ஒயிட் மேன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, அவன் தானே எங்கள் இதை சேர்ந்த ஹெட் மெசஞ்சரை கொலை பண்ணான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அவன் ஒரு ட்ரீயில் வந்து ஹேங் ஆகிறான், அதாவது தூக்கு போட்டு செத்துட்டான். எப்படினாலும் இந்த ஒயிட் மேனை வந்து நம்ம பகைச்சிக்கிட்டோம், அவங்க நம்மளை கொன்றுவாங்க, அதுக்கு நம்மளே செத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் போய் தூக்கு போட்டு உட்காந்துக்க வந்து செத்துட்டான். இன்னொரு ரீசன் வந்து நவோயுமே வந்து இப்படி மாறிட்டானே, நம்ம பெத்த பிள்ளையே இப்படி மாறிட்டே அப்படின்ற வருத்தமும் அவனுக்கு. அதோட இப்போ வந்து தூக்கில் வந்து தொங்கிட்டான். இப்போ வந்து இந்த ஊரை பொறுத்தளவு வந்து தூக்கு போட்டு செத்தவங்களை வந்து இவங்க தொடக்கூடாது, வெளியூரில் உள்ளவங்க தான் வந்து அடக்கம் பண்ண வரணும். அது இல்லாமல் வந்துட்டு அவங்க ஈவில் ஃபாரஸ்ட்டில் தான் போய் போடுவாங்க, இவங்க வந்து நார்மலாக இறக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதனால் வந்து இந்த ஒபெரிக்கா போயிட்டு ஹெல்ப் கேட்குறான், அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறான். நாங்கள் அவனை காட்டுறோம், ஆனால் அவனை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவனை தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து தொடக்கூடாது. உடனே வந்து இட் இஸ் அகெயின்ஸ்டு கஸ்டம், அந்த ஊருக்கு தகுந்த அந்த ஊரில் உள்ள எர்த்கார்டுக்கு வந்து அகெயின்ஸ்டான ஒரு விஷயம் அவன் பண்ணது. வில் நாட் பி பரீட் பை ஹிஸ் கிளான்ஸ்மேன், அந்த கிளான்ஸ்மேன் அந்த உமோஃபியாவை சேர்ந்தவங்க யாரும் வந்து பரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒபெரிக்கா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட வந்து ஒபெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். தட் மேன் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மென் இன் உமோஃபியாவில் இருந்த பெரிய மனுஷங்களில் அவனும் ஒருத்தன். யூ ட்ரோ ஹிம் டு கில் ஹிம்செல்ஃப், நீங்கள் வந்து அவனே சாகிற அளவுக்கு அவனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணனால்னா அவன் வந்து செத்து போயிட்டான். நவ் ஹீ வில் பி பரீட் லைக் அ டாக். இப்போ அவன் சொந்த ஊரில் அவனை வந்து ஒரு நாய் மாதிரி புதைக்க போகிறாங்க. ஆனால் அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒபெரிக்கா வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட சொல்கிறாரு. இதை கூட கேட்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்கலாம், இல்லை யாருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்ததுன்னு கேட்கலாம். தட் மேன் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மென் இன் உமோஃபியா அப்படின்னு கொடுத்து இது யார் பார்த்து சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து நினைக்கிறாரு, அவர் வந்து ஒரு புக்கு எழுதணும்னு நினைக்கிறாரு. என்ன புக் அப்படின்னா த பாசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் த லோவர் நைஜர் அப்படின்ற ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த புக்கில் இந்த கதைகளெல்லாம் நம்ம எழுதணும், அதுவும் இந்த செத்து போனான்ல உட்காந்து இவனை பற்றி ஒரு சாப்டர் எழுதணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் ஒரு சாப்டர் எழுதுகிற அளவுக்குலாம் வந்துட்டு பெரிய ஆள் கிடையாது, அதனால் இவன் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதினா போதும் இவனை பற்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவ்வளோதான் இந்த ஒர்க்கு. இதில் இந்த ரைட்டர் வந்து என்ன புக்கு எழுத நினச்சாருன்னு கேட்கலாம். ரைட்டரில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து என்ன புக்கு எழுதணும்னு நினச்சாருன்னு கேட்கலாம். த பாசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் த லோவர் நைஜர். இந்த மாதிரி புத்தகம் எழுதுறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஒயிட் மேன் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டான் அப்படின்னா அவனோட வியூவிலேருந்து அவன் ஒரு மனுஷங்களை எப்படி இவங்க அந்த ட்ரைப்ஸ் வந்து இப்படி தான் அப்படின்னு எழுதிட்டான் அப்படின்னா அதை படிக்கிற எல்லாருமே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வந்து உண்மை வந்து அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ஒர்க். இதில் வந்து நம்ம வந்து இவன் யார், ஒக்கான்கோ யார், அவனுக்கு அப்பா யார், அவனோட ஒய்ஃப் எத்தனை பேர், அவனுக்கு குழந்தைங்க எத்தனை பேர், அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அவனோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்த்துக்க வேண்டியதான். இதில் கேரக்டர்ஸ் நேம்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்துட்டு நம்ம இந்த ஒக்கான்கோ வந்து எந்த ஊரை சேர்ந்தவன், அப்புறமா வந்துட்டு இவன் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டுக்காக எந்த ஊருக்கு போகிறான், இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அப்புறம் இவன் ஒய்ஃபு, குழந்தைங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இதில் பெரிய லெவல்லலாம் ஒன்றும் கதை இல்லை, ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த பேர் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு இது மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஒக்கான்கோன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு 3 கோடு போட்டு 3 ஒய்ஃப் பேர், அப்புறம் அந்த ஒய்ஃப்க்கு எத்தனை குழந்தைங்க, அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுன்னு போட்டு ஒபெரிக்காவுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, மடுக்கா அவள் பேர் ஒக்கேக்கின்னு நினைக்கிறேன், ஒக்கிக்கியா இது ஒரு பேர், அப்புறம் அவளை மாப்பிள்ளை பார்க்க வர வந்து இபி, அப்படி நம்ம ஒரு படம் மாதிரி ஒரு போட்டுக்கிறதா நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் இவன் வந்து உமோஃபியாவில் இருக்கும்போது சிடி யார்கிட்ட வாங்கினான், அப்புறம் வந்துட்டு இவங்க அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் இவனுக்கு அவங்க மாமா பசங்க எவ்வளோ சீடு கொடுத்தாங்க, இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ். அப்புறம் கடைசியாக இதில் இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா இந்த ஒபெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து யாரை இது வந்து குறிக்குதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் எழுதின புக்கு என்னன்னு கேட்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான், இந்த இவர் எழுதின புக்கு. இதோட முடிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க கும்பிட்ற சாமி அந்த எந்தெந்த இதுக்கு யார் சாமி, இந்த தண்டருக்கு எது, அப்புறம் இந்த யாமுக்கு எது, அப்புறம் எர்த்துக்கு காடு, அந்த காடோட நேமு, காடஸோட நேமு, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த
முக்கியமாக வந்து ஒக்கான்கோ ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான் இந்த ஒர்க்கு. இதில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் கதைன்னு உள்ள பார்த்தா பெருசாக இல்லை, பேர் தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. அப்படியே ஒரு படம் மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான்.